எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே மில்லட்ஸ் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். மில்லட்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். 3 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மில்லட்ஸ் பவுடர் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். வீக்லி 3 days வந்து கொடுத்தா போதும். அதுவுமே வந்து 2 ஸ்பூன்ஸுக்கு மேலே வந்து கொடுக்க வேண்டாம். அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மில்லட்ஸ் கஞ்சி, மில்லட்ஸில் செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மில்லட்ஸ் கஞ்சி வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த மில்லட்ஸ் பவுடரில் நான் ஒரு 20 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். அது என்னென்னன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மில்லட்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த சத்து மாவு ரெடி பண்ணும்போது தேவையான மில்லட்ஸ், அதாவது முளை கட்டக்கூடிய மில்லட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்தெந்த மில்லட்ஸ்லாம் வந்து முளை கட்டுமோ அதை வந்து 6 to 8 hours வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதில் நான் ஊற வச்ச ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா கம்பு, திணை, கேழ்வரகு, கருப்பு மூக்கடலை, அப்புறம் பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரிலே கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே 6 to 8 hours வந்து நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 times கிட்ட வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து கட்டி வச்சுருங்க. 2 days, அதாவது இன்றைக்கி நைட்டு கட்டி வைக்கிறீங்கன்னா ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கு மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அதில் வந்து முளை கட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி முளை கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்த மாவை வந்து காய வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வேஷ்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து முளை கட்டி வச்சிடலாம். ஸோ ஊற வச்சு முளை கட்ட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் அப்படியே காய வைக்கலான்னு பார்க்கலாம். வெள்ளை சோளம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட சிகப்பு அரிசி வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சாமை ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் வந்து 4 times வாஷ் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து வெள்ளையாகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வெயிலில் காய வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வரகரிசி எடுத்திருக்கேன். வரகு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மெலிசான கிளாத்தால் வெயிலில் காய வைக்கும் போது இந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா டஸ்ட்டு வந்து படாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த ஐட்டம்லாம் முளைக்கட்டி வச்சோமோ அந்த ஐட்டம்லாம் ரொம்ப அழகாக முளைக்கட்டிடுச்சு. ஸோ இது வந்து பச்சை பயிரும் இதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா முளைக்கட்டிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கடலை முளைக்கட்டி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா முளைக்கட்டிடுச்சு. முளைக்கட்டி வச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் டே வந்து லைட்டாக அதில் வாட்டர் வந்து தெளித்து விட்டுருங்க. தண்ணி தெளித்து விட்டால் தான் அந்த மாய்ஸ்சருக்கு வந்து அதை நல்லா முளைக்கட்ட முடியும். ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, கம்பு முளைக்கட்டி வச்சுருந்தோம். கம்பு எப்படி முளைக்கட்டி இருக்கு பாருங்கள். ரொம்ப கேழ்வரகும் ரொம்ப நல்லா முளைக்கட்டிருக்கு. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ காய வைக்கும்போது மறக்காமல் ஒரு மெலிசான கிளாத்தை வந்து மேலே கவர் பண்ணி காய வைங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணி நம்ம காய வைக்கிறோம், திரும்ப அதில் வந்து டஸ்ட்டு படாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாம். நான் வறுக்கும் போது ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். என்னென்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மக்காச்சோளம், ஜவ்வரிசி, அவல், பாதாம், முந்திரி, இல்லை எள்ளு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வறுத்துக்க போகிறேன். இது கூட ஒரு துண்டு சுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சுக்கு பவுடர் அப்போ தான் ரெடி பண்ணேன், ஸோ அதனால் நான் பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி வறுத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. சூடோடு எடுத்துகிட்டு போய் அரைக்க வேண்டாம். நான் வந்து இதில் ஏலக்காய் சேர்க்கலை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்வீட் கஞ்சி மட்டும் எடுக்கிறதா இருந்தால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வச்சு நான் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து செய்ய போகிறேன். இதில் வந்து நம்ம தோசை செய்யலாம், இட்லி செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம். அரிசி மாவு கூட இந்த மில்லட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி நம்ம எந்த ரெசிபிஸ் வேணாலும் செய்யலாம். அதனால் நான் ஏலக்காய் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இது எல்லாம் ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 3 kg வரைக்கும் உங்களுக்கு மாவு கிடைக்கும். அரைச்சிட்டு வந்த இந்த மாவை ஒரு வேஷ்டி விரித்து ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து நல்ல ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. ஏன்னா இதிலேருந்து அந்த நீராவி வரும். ஸோ மாவு வந்து கெட்டு போயிடும். ஒரு 20 minutes வந்து இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த பவுடரை வந்து வறுத்தும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தியான மில்லட்ஸ் பவுடரை வந்து உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். மில்லட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி என்னென்ன ரெசிபிஸ் செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.